அன்பு உள்ளங்களே, பெந்தகோஸ்து பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாட நம் தாயாம் திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நெருப்பு நாவடிவில் நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாளின் மீதும் அனைத்து திருத்தூதர்களின் மீதும் எழுந்தருளிய தூய ஆவியானவர் இதோ இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியில் பங்கு பெறுகின்ற நம் ஒவ்வொருவரின் மீதும் அதே ஆவியின் வல்லமையோடு ஆற்றலோடு அற்புத அதிசயங்களோடு நம்முடைய கண்ணீரெல்லாம் மறைய நம் மத்தியில் பிரசன்னமாய் எழுந்தருளி இருக்கிறார். எனவே இந்த இறைவனை வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு நம்பிக்கையோடு நாம் பாடி இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலிக்குள் நுழைவோமா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, அப்பா, உம்முடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக நீ தந்திருக்கிறீரே அப்பா. அந்த ஆவியானவர் எங்களுக்கு வரங்களை தருகிறார், எங்களுக்கு கொடைகளை தருகிறார், உடைய கனிகளை கொடுத்து எங்களை திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். எங்களை ஆற்றலோடு வல்லமையோடு சக்தியோடு வாழ இதோ எங்களை மறுரூபமாய் புது படைப்பாய் அவர் உருவாக்குகிறார். அப்பேற்பட்ட ஆவியானவர் எங்கள் மீது தங்க ஆண்டவரே எழுந்தருளி வாரும், எங்களை நிரப்பும், உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ளும் தெய்வமே. மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று சொன்ன
இறை வார்த்தையைப் போல இதோ இந்த நாளிலே தூய ஆவியானுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலும் உடைந்து போன உள்ளங்களின் மீதும் கவலையுற்ற உள்ளங்களின் மீதும் ஆண்டவரின் ஆவி நிறைவாய் எழுந்தருள இதோ இந்த நேரத்திலே நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். திருச்சபை உருவாக்கப்பட்ட இந்த நாளிலே இன்று வரை ஒற்றுமையாய் இருப்பதைப் போல ஒவ்வொரு குடும்பங்களும் ஒற்றுமையாய் இருக்க தூய ஆவியானவர் இந்நாளில் நம்மை அழைக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் உடைந்து போகவும் மறைந்து போகவும் இதை இந்த நாளிலே ஆவியானவர் நம்மீது தன்னுடைய கனிகளையும் கொடைகளையும் பொழிந்து நம்மை திடப்படுத்த வருகின்றார். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். நம்முடைய வாழ்விலே கண்ணீரோடும் கவலைகளோடும் இதை இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்விலும் இதை தூய ஆவியானவர் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அருளுவேன் என்று சொன்ன நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்று இதோ இந்த நேரத்திலே சுமைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இதோ திடப்படுத்துகின்றார். ஆவியினுடைய வல்லமை உன் மீதும் உன்னுடைய குடும்பத்தின் மீதும் உன்னுடைய பிள்ளைகளின் மீதும் நிறைவாய் எழுந்தருளி உன்னை அபிஷேகம் செய்து தன்னுடைய அன்பின் கொடைகளால் நிரப்ப வல்லவரான ஆவியானவரிடம் நமது குடும்பங்களையும் நமது பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணித்து நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத இறை அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற மன்றாடும். பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே.
பந்தி விருந்தினில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கொரு ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பெந்தகோஸ்து பெருவிழாவான இன்று தூய ஆவியானவர் வல்லமையோடு எழுந்தருளி தேவத்தாயின் மீதும் திருத்தூதர்களின் மீதும் நெருப்பு நாவடிவிலே அவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றுதாம் நம் தாயாம் திரு அவை புதிதாக பிறப்பெடுக்கிறது. இறை அருளினால், இறை ஆசீர்வாதத்தினால் உருவான நம் தாயாம் திரு அவையினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களாக நாம் இருப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். இந்த தாயாம் திரு அவையின் வழியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில், அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகிற மீட்பின் பிள்ளைகளாக புது பிறப்பெடுக்கிறோம். எனவே இறை ஆசீர்வாதத்தோடு இந்த தெய்வீக பலியில் நாம் முழுமையாய் பங்கெடுக்க ஆவியினுடைய அருள் ஆசீர்வாதங்களை வேண்டி இந்த தெய்வீக பலியில் ஜெபிப்போமாக. பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும்.
ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென கொடுங்காற்று வீசியது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள்.
அவர்கள் அனைவரும் தூய ஆவியலால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிடமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை என்று அழைத்ததும் நாமே, வைத்ததும் நாமே. உன்னை அன்று அழைத்ததும் நாமே. உரிய பெயரை வைத்ததும் நாமே. உன்னை அன்று மீட்டதும் நாமே. உனது துணையாயிருப்பதும் நாமே. ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நிறையுண்மைக்கு சாட்சி சொல்லவும், நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும்,
உன்னை வழிநடத்துகின்றார். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்பிற்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தூய ஆவியாருடைய தொடர் பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று பேரொளியின் அருட்சுடரை மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரை, இனிய தன்மையும் தருபவரை, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரை, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலை, அழுகையில் ஆறுதலானவரை, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவேர். உமதருள் ஆற்றல் இல்லாமல்
உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவாம், உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நாம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தூய ஆவியானவர் நம்மீது நிறைவாக எழுந்தருளவும், பிளவுபட்டிருக்கின்ற நம்முடைய குடும்பங்களை ஒன்றிணைக்கவும், பிளவுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிமார்களை ஒன்றித்து திருக்குடும்பங்களாக வாழவும், இந்த நாளில் தூய ஆவியானவர் நம்மீது நிறைவாக பொழியப்பட போகின்றார். இந்த உன்னதமான பலியிலே நாம் இவைக்காக ஜெபிப்போம். கடவுளை, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே
படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்று திருப்பாடலில் தாவீது அரசர் பாடிய இந்த பாடல் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் இன்னும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவருடைய இந்த பெருவிழாவிலே இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இதையே நமக்கு உறுதிப்பட தெளிவுபடுத்துகின்றது. சீடர்களுடைய வாழ்வு பயத்தினால் உடைந்து போயிருந்தது, அச்சத்தினால் உறைந்து போயிருந்தார்கள். இவர்கள் மத்தியில் ஆண்டவர் நிறைவாக எழுந்தருளி அவர்களின் மீது தூய ஆவியை பொழிந்து அவர்களை திடப்படுத்தினார். அவருடைய வாழ்வை உறுதிப்படுத்தினார். சோர்வுற்றிருந்த அவருடைய முகங்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியின் வழியாக அவர்களை புதுப்பித்தார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அன்றோ ஒரு புதிய வாழ்வு என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் உறுதிபட அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆம் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த தூய ஆவியானவர் இத்தகைய ஒரு செயல் வடிவத்தை நம்முடைய வாழ்விலே அவர் கொடுக்கின்றார். அதாவது நம்முடைய வாழ்வில் பழையவனவற்றைகளை அதிகமாக நம்முடைய வாழ்விலே நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். அதாவது கடவுளுக்கு பிடிக்காத செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலே நாம் அதிகமாக சுமையாக சேமித்து வைத்திருக்கின்றோம். எனவேதான் இத்தகைய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வினை நாம் இன்றைய நாளில் இழந்து அதை எங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த நாளில் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் நிறைவாக எழுந்தருளவும் உடைந்து போயிருக்கின்ற உலர்ந்து போயிருக்கின்ற நம்முடைய ஆன்மாவை அவர் தட்டி எழுப்பவும் கட்டி எழுப்பவும் உடைந்து போயிருக்கின்ற நம்முடைய வாழ்வினை மீண்டும் உருகொடுத்து வாழ இது இந்த நாளில் நம்முடைய தாய் திரு அவை தூய ஆவியானவருடைய இந்த பெருவிழாவின் வழியாக ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் இந்த நாளில் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பங்களில் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், சந்தேகங்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மனக்கசப்புகள், ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் பணிபுரிகின்ற இடங்களிலும் நமக்கும் பணியாளர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள், கவலைகள் இருக்கின்றன. இவ்வாறு பழைய பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நமக்கு இந்த தூய ஆவியானவர் எத்தகைய ஒரு செயல் வடிவத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளும் கனிகளும் ஒவ்வொரு மனித உள்ளங்களை தேற்றுகின்றது, அது ஆற்றுப்படுத்துகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு செயலாற்றுகின்றார், அவர் எவ்வாறு நமக்கு உதவி செய்கின்றார் என்பதை நாம் உறுதி பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு நம்மையே தயாரித்து கொண்டிருந்த பொழுது அந்த திருமறைச் சுவடியில் நாம் வாசித்திருக்கின்றோம். நம்பிக்கையில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்கவும், கடவுள் மேல் நிறைவான அன்பு கொண்டு வாழவும், கிறிஸ்துவுக்குள் சாட்சிகளாய் விளங்கவும் தம் கொடைகளை வழங்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும்
இவர் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்வில் இந்த தூய ஆவியானவர் 3 நிலைகளில் நம்மை அவர் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையில் நாம் உறுதியாய் நிலைத்திருந்து வாழவும், கடவுள் மேல் நிறைவான அன்பு கொண்டு வாழவும், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் வாழவுமே தூய ஆவியானவர் அன்றாடம் நமக்கு செயல் வடிவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும், நம்பிக்கையாய் கிறிஸ்துவின் மீது எவ்வாறு நாம் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும், கடவுள் மேல் நாம் எப்படி நிறைவான அன்பினை கொண்டு வாழ முடியும் என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்ப முடியும். இக்கேள்விக்கு பதிலாய் அமைவது தூய ஆவியானவர் நம்மீது பொழிகின்ற அந்த ஆவியினுடைய கொடைகளும் ஆவியினுடைய அந்த கனிகளும் தான் நம்மை இன்றளவும் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எந்த விதத்திலும் நம்மால் மறுப்பு சொல்ல முடியாது. தூய ஆவியானவருடைய இந்த கொடைகளை நாம் பார்க்கின்றோம். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், நுண்மதி, ஆற்றல், இறைப்பற்று, இறை அச்சம், இந்த 7 கொடைகளையும் தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எதற்காக? நாம் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், கடவுள் மீது நிறைவான அன்பு கொண்டு வாழவும், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் அன்றாடம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்டவும் அவருடைய இந்த கொடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கொடைகளை பெற்றிருக்கின்ற நாம் உண்மையில் கடவுளுக்கு சாட்சியை நிறைந்த பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கடவுளை முழு மனதோடு அன்பு செய்து கொண்டு வாழுகின்றோமா? கடவுளின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அடித்தளமிட்டு நிறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த ஆவியினுடைய கொடைகள் நம்முடைய வாழ்வில் வெறும் வார்த்தைகளா அல்லது செயல்பாடுகளில் இருந்து அதை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் பல கனிகளை அவர் நிறைவாக கொடுத்திருக்கின்றார். அந்த 12 கனிகளையும் நாம் நிறைவாக நம்முடைய வாழ்விலே பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இத்தகைய ஒரு கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவு நயம், தாராள குணம், நிறைவான கற்பு நிறை வாழ்க்கை என்பதை தன்னுடைய கனிகளின் வழியாக தூய ஆவியானவர் நமக்கு நிறைவான இந்த கனிகளை கொடுத்திருக்கின்றார். இவைகளெல்லாம் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, குடும்ப வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய குடும்பத்தில் உங்களது குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்க வேண்டுமா, திருக்குடும்பமாக இருக்க வேண்டுமா, இதையெல்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டுமா என்று அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இதோ தூய ஆவியானவர் கொடுத்திருக்கின்ற இந்த கனிகளை உன்னுடைய குடும்ப வாழ்விலே நீ கடைபிடித்து வாழுகின்ற பொழுது அமைதியை தேடி தியான மையங்களை நாம் நாடி செல்ல வேண்டாம். என்னுடைய வாழ்வில் அமைதி எங்கே கிடைக்குமோ என்று பல ஆலயங்களை தேடி நாம் செல்ல வேண்டாம். மாறாக ஆவியினுடைய இந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவாக கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பொறுமையும் பரிவும் தாராள குணமும் தன்னடக்கமும் கனிவுமிக்க அந்த வாழ்க்கையை நம்மால் நிறைவாக வாழ முடியும். ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நவீனமயமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல குடும்பங்கள் இன்று அமைதியை இழந்திருக்கின்றன, மகிழ்ச்சியை இழந்திருக்கின்றன,
பொறுமையை இழந்திருக்கின்றன, கனிவுமிக்க பார்வையை இழந்திருக்கின்றன, தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்ற உள்ளங்கள் குறைந்து போயிருக்கின்றன. இப்பொழுது பல இடங்களில் தவறான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கற்பு நெறி தவறிய ஒரு வாழ்வினை பல குடும்பங்களில் நாம் காணுகின்றோம். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் நாம் பார்க்கின்றோம். கள்ள தொடர்பான பல வாழ்க்கை முறைகளை பல குடும்பங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய ஒரு தம்பதியர்களுக்கு இதோ இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எவ்வாறு செயலாற்றுகின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த தூய ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் வலுப்பெறவும் திடப்பெறவும் இதோ இந்த நாளில் தூய ஆவியானவரிடம் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். சிறப்பாக நீங்களும் பல தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். என்னுடைய பிள்ளை தவறான குடி போதைகளுக்கும் போதை பொருள்களுக்கும் மற்ற தீமையான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கின்றான். இவனுடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆவி செயல்படாதா? அவருடைய கனிகளும் கொடைகளும் இவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்காதா என்று இந்த நேரத்தில் கண்ணீரோடும் கவலைகளோடும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இது தூய ஆவியானவர் செயல்பட இருக்கின்றார். உடைந்து போயிருக்கின்ற அல்லது உருமாறி இருக்கின்ற உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தினை தூய ஆவியானவர் கொண்டு வருவார். எப்பொழுது நாம் அவரின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு இருக்கின்ற பொழுதும், கடவுளை முழுமனதோடு அன்பு செய்து வாழுகின்ற பொழுதும், கடவுளுக்கு சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுதும் இந்த ஆவியினுடைய கொடைகளும் கனிகளும் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இறையேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் ஆவியினுடைய கனிகளும் கொடைகளும் செயல்பட வேண்டுமா? கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கையை நாம் கொண்டிருப்போம். அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவாக கொண்டிருப்போம். கடவுளை எந்த நிலையிலும் நாம் மறவாமல் முழுமையாக முழு மனதோடு அவரை அன்பு செய்ய நாம் நிறைவாக வாழ்வோம். அவரை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு குறைவுகளின்றி முழு மனதோடு நாம் அன்பு செய்து வாழ்வோம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி நிறைந்த பிள்ளைகளாய் வாழ்வேன் என்று நம்முடைய திருத்துதர்கள் வாழ்ந்ததை போன்று நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்களை போன்று கிறிஸ்துவுக்கு சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக இவ்வுலகில் நாம் வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே இதை இந்த உன்னதமான திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய குடும்பம் திருக்குடும்பங்களாகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஒரு உருமாறிய உருமாற்றம் நிகழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கவும், நம்முடைய வாழ்வில் பழையவனை அதாவது கடவுளுக்கு பிடிக்காத இந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் களைந்து விட்டு புதியதொரு பயணத்தை நோக்கி நாமும் அடியெடுத்து வைப்போம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் காலையில் எழுந்தவுடன் இறைவனிடம் இவ்வாறு ஜெபிப்போம். கடவுளே, புதியதொரு உள்ளத்தை எனக்கு நீர் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுடைய உள்ளத்திலே நீர் உருவாக்கியருளும் என்று அவரிடம் நாம் இறைஞ்சு மன்றாடுவோம். இதுதான் தாவீது அரசர் அன்றாடம் இறைவனிடம் கேட்டார். தான் ஒரு பாவி என்கின்ற ஒரு நிலையை அறிந்திருந்தும் கூட, ஆண்டவரே, உம்மது ஆவியால் எல்லாம் செயல்படுத்த முடியும் என்று நம்பிக்கையோடு தாவீது அரசர் அவர் நிறைவாக இறைவனிடம் ஜெபித்தார்.
அவன் எத்தகைய ஒரு பாவி என்பதை நாம் பார்த்திருக்கின்ற 1 அரசர்கள் புத்தகத்தில். இவ்வளவு பெரிய பாவியையும் கடவுள் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து அவன் வழியாக ஒரு மிகப்பெரிய யூத சமுதாயத்தை உருவாக்கினார் என்றால், இதோ அவரது சாயலில் படைத்திருக்கிற அவரது பிள்ளைகளாக நம்மையும் ஆண்டவர் உண்மையில் உருமாற்றுவார். நம்மை உடைத்தெறிந்து நம்முடைய பழைய பாவ வாழ்விலிருந்து உடைத்தெறிந்து மீண்டும் நமக்கு ஒரு புதிய வாழ்வினை கொடுத்தருள்வார். ஏதோ தொடக்கத்தில் ஆண்டவருடைய ஆவி நிறைவாய் உலகின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தது. அந்த ஆவி இதோ இன்றும் நம்மீது அன்றாடம் அசைவாடிக் கொண்டே இருக்கின்றது. நம்மீது நிறைவாய் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த உன்னதமான பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே நீர் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த சமுதாயத்திலும் மேலும் எங்கெல்லாம் உமது ஆவியினுடைய துணை தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் உமது ஆவியினுடைய கனிகளும் கொடைகளும் உம்முடைய வல்லமையையும் நிறைவாய் செயல்பட நாங்கள் உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டான், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டான், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன்.
சிறந்தது எதுவோ அதையே தருவேன். இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக. உம்மில் இணைவேன் பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாறவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை இவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை இறைவன் நம்முள் படைத்திட இதோ தூய ஆவியாருடைய அருள் வரங்களையும் ஆசீரையும் பெற இணைந்து ஜெபிப்போம். இந்த காணிக்கை பொருட்களையும் நம்மையும் நம் குடும்பங்களையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி அதே ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்பட சிறப்பாக இந்த வேளையிலே உருக்கத்தோடு இறை அருளை பெறச் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே
தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னின்று கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு இறைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இறந்து போன அனைத்து சகோதர சகோதரிகளை நீர் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டு இருக்கின்றவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய்
இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அப்பமீது அப்பாவில் இணைக்குது, ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும்
சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது, வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது 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 அப்பாவில் நினைக்குது, ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும். சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது, வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது அப்பமீது சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீது. மனுவினை இழந்து வீழ்ந்திடும் போது இலை பாற்றி தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது என் நோகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது என் நோகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. அப்பமீது அப்பமீது. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையேசுவில் அன்பு உள்ளங்களே, தூய ஆவியானவருடைய இந்த பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் இந்த ஆசீர்வாதமான திருப்பலியின் வழியாக ஜெபிப்பதிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அருள் தேடல் என்கிற இந்த டிவி சேனலுக்கு இன்றைய நாளில் வருகை தந்து இந்த ஆசீர்வாத ஆவியானவருடைய திருப்பலியில் என்னோடு இணைந்து பங்கெடுத்து சிறப்பான ஒரு ஆவியானவருடைய வல்லமை மிக்க மறையுரையை ஆற்றி நமக்காக ஜெபித்திருப்பவர் என்னுடைய உற்ற நண்பர் அருட்தந்தை ஆண்டனி சுரேஷ் அவர்கள். வேலூர் மறை மாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தை தற்பொழுது உரியூர் குப்பம் என்கிற பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயலாற்றி கொண்டு வருகிறார். தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியின் வழியாக நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தைக்கு தொடர்ந்து இறைவன் நல்ல உடல் உள்ள சுகமும் அவருடைய இறைப்பணி இன்னும் மேன்மேலும் சிறப்பு அமையவும் இந்த தெய்வீக பலியின் வழியாக தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறி தந்தைக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்குவோம். அருட்தந்தையர்களாகிய நாங்கள் இருவருமாக இணைந்து இந்த தூய ஆவியாருடைய வல்லமையான அபிஷேக திருப்பலியினுடைய நிறைவான ஆசீரை உங்களுக்கு வழங்குகின்றோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட
ஒலிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரையும் ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூயாவியானவரின் வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பெற்று வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் நற்சன்யமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.